அரசு நினைத்தால் இது ஒரே நாளில் முடிக்க வர வேண்டிய செய்தி. தொழிற்சங்கங்கள் இறங்கி வந்துடுச்சு, ஆனால் அரசு இறங்கி வரல. 8 ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கல, 8 ஆண்டுகளாக தீபாவளிக்கு நாங்கள் கொண்டாடல. நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். இந்த ஆண்டாவது நாங்கள் பொங்கல் கொண்டாடணும். அதனால இந்த 4 மாதத்துக்கான அந்த டீயாவது எங்களுக்கு கொடுங்க. அது நகர்ப்புறங்கள் வளர்ச்சிக்கும் சரி, கிராமப்புறங்கள் வளர்ச்சிக்கும் சரி, குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக நிற்பது போக்குவரத்து துறை. அந்த துறையில் பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களை நீங்கள் வேலையாட்களாக பார்க்கணும், கூலிக்காரர்களாக பார்க்கணும், உங்களுடைய குடிமக்களாக பார்க்கணும்ல. வருங்கால வைப்பு நிதி அப்படின்ட்டு 13,000 கோடி, 13,000 கோடியை அந்த போக்குவரத்து நிர்வாகம் எடுத்துருச்சு. அது ஊழியர்களுக்கு பிடித்த பணம், அவர்களுடைய ஊதியத்தில் பிடித்து வைத்த பணம், செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய பணம்ன்றது கூட வேற. அதை அரசு எடுத்து செலவு பண்ணிச்சு. அதை தான் கேட்குறாங்க. சிஐடியை சேர்ந்த சவுந்தரராஜன் அந்த இயக்குநர்கிட்ட பேசும்போது, நீங்கள் இந்த தொழிலாளிகளை பிரச்சனையை கண்கொண்டு பார்க்காதீர்கள், இதயம் கொண்டு பாருங்கள் சொன்னார். 20,000 பேர் வேலைக்கான காலி இடங்கள் அப்படியே இருக்குது. இப்போ அதில் இவ்வளோ காலம் இந்த அரசு கவனம் செலுத்தலை. இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா நீங்கள், அவசரம். அப்போது அந்த 20,000 பேர் முன்னாடி நீங்கள் வேலைக்கு ஆள் எடுத்துருக்கலாம்ல. 6,500 பேருக்கு மேலே இறந்தே போயிட்டாங்க. 90,000 பேர் காத்திருக்காங்க. எதிர்கட்சியாக இருந்தால் அது மக்கள் உரிமைக்காக நின்று போராடும், பேசும், எல்லாம் செய்யும். ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் சொன்னதை அத்தனையும் மறந்துடும். 6 லட்சம் கோடிக்கு மேலே இப்போ கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 35,000 கோடிக்கு கடன் வாங்குறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ கடனில் மட்டும்தான் இந்த அரசுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழர் எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழரை பொறுத்த வரைக்கும் போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது. கியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குன். இது நையப்புடை நிகழ்ச்சி. நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு அன்பு தென்னரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கு. போக்குவரத்து தொழிலாளர்கள் தொடர்ந்து 2வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸோ நேற்றிலிருந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்து அந்த ஸ்ட்ரைக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில சங்கங்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க. பட் இருந்தாலும் பெரும்பாலான சங்கங்கள் இந்த தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஆனால் இன்னொரு விஷயம் இதில் கேட்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி நிறைய பஸ் ஸ்டாண்டு, பணிமனைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முற்றுகை போராட்டம் தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. இந்த பிரச்சனை எப்போது முடிவுக்கு வரும்? அரசு நினைத்தால் இது ஒரே நாளில் முடிக்க வர வேண்டிய செய்தி. இப்போ அவங்க தொழிலாளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்டது இது இன்றைக்கு நேற்றைக்கான பிரச்சனை இல்லை. இந்த சிக்கல் ஏறக்குறைய கடந்த 8 ஆண்டுகளாக இந்த சிக்கல் இழுபறியாக இருக்குது. இதை இவ்வளோ காலம் கடத்தியது அரசு தான், தொழிலாளிகள் இல்லை. அப்போது தொழிலாளிகள் கடைசியாக அமைச்சர் சொன்னார், நம்ம பொங்கல் கழித்து ஒரு தேதியில் பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம். அவர் தேதி குறிப்பிடாமல் சொன்னார். பொங்கல் கழித்து பேசலாம் அப்படின்ட்டு தான் தொழிலாளிகள் தங்களுடைய கோரிக்கையை வைத்து கடந்த 27ஆம் தேதி அவங்க வேலை நிறுத்தத்துக்கான டிசம்பர் 20ஆம் தேதி வேலை நிறுத்தத்துக்கான நோட்டீஸ் கொடுத்தாங்க. 27ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டாங்க. தொழிலாளர் நல வாரியம் இணை இயக்குனர் தலைமையில் ஒரு அந்த போக்குவரத்துறை இயக்குநர்களும் தொழிலாளிகளும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இப்போ 27ஆம் தேதி அந்த பேச்சுவார்த்தை உடன்பாட்டுக்கு வரல. அவங்க தொழிலாளிகள் கேட்டது நீங்கள் ஊதிய 15வது ஊதிய பேச்சுவார்த்தை கூட அப்புறம் பேசிக்கலாம், எங்களுக்கு 8 ஆண்டுகளுக்கு மேலாக டிஏ வராமல் இருக்குது, இது கூட அப்புறம் பேசிக்கலாம், நாங்கள் உடனடியாக இதை கேட்கல. கடந்த இந்த 4 மாதங்களுக்கான டிஏவை உடனே கொடுங்க. கடந்த 4 மாதங்களுக்காக அது அதிகப்படியாக போனால் எல்லாருக்கும் முன்னே ஒரு 70 கோடி 80 கோடி ரூபாய் அவ்வளோதான் செலவு. இது ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை அது. அப்போ இதையாவது நீங்கள் அறிவிங்க. நாங்கள் தொழிலாளிகள் மத்தியில் போய் 8 ஆண்டுகளாக புழுங்கி கொண்டிருக்கின்ற தொழிலாளிகள் மத்தியில் தொழிற்சங்கங்கள் போய் பேச முடியாது. அதனால் இந்த 4 மாதங்களுக்கான டிஏ மட்டுமாவது நீங்கள் உடனடியாக அறிவிங்க. அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை எப்போ நீங்கள் என்ன தேதியில் சொல்கிறீங்களோ அந்த தேதியில் பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தொழிற்சங்கங்கள் இறங்கி வந்துடுச்சு. ஆனால் அரசு இறங்கி வரல. இப்போ அதுதான் இந்த சிக்கல். இந்த வேலைநிறுத்தம் தொழிலாளிகள் மீது இந்த அரசாங்கம் திணித்த ஒரு வேலைநிறுத்தம். அதனால தான் தொழிலாளிகள் இப்போ போராடிட்டு இருக்காங்க. ஓகே.
ஆனால் இன்னொரு விஷயம் இதில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா, அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்கிறாரு, தொழிற்சங்கங்களோட நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து பேச தயாராக இருக்கோம். ஸோ அவங்க வந்தால் நாங்கள் பேச தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அரசு தரப்பில் தொழிற்சங்கங்கள் எல்லாத்துக்குமே வந்து அழைப்பு விடுக்கப்பட்டதா பேச்சுவார்த்தைக்கு? முதன்மையான தொழிற்சங்கங்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அழைப்பு கொடுத்ததின் பேரில் அமைச்சரோடும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தாமல் இல்லை, அமைச்சர் வந்து ஒரு பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டார். 2 முறை அந்த தொழிலாளர் நல வாரிய இணை இயக்குனர் வந்து 2 முறை பேசியிருக்காரு, அமைச்சர் 1 முறை பேசியிருக்காரு. எல்லா இடத்துலையும் தொழிலாளிகள் இறங்கி வந்தாங்களே தவிர அரசு இறங்கி வரவே இல்லை. எந்த இடத்துல அவங்க எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் இருக்காங்க? எதுவுமே எல்லா பேச்சுவார்த்தையும் நம்ம வந்து பொங்கல் கழித்து வச்சுக்கலாம், அதுவும் தேதி குறிப்பிடாமல் சொல்கிறாங்க, பொங்கல் கழித்து வச்சுக்கலாம். ஆனால் அந்த போக்குவரத்து துறைக்கான இயக்குனர் வந்து சொன்னார் 19ஆம் தேதி பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம். 19ஆம் தேதியிலேருந்து பொங்கல் முடிஞ்சிடும். இப்போ தொழிலாளிகள் என்ன கேட்குறாங்கன்னா, 8 ஆண்டுகளாக நாங்கள் தீபாவளி பொங்கலை புறக்கணித்துட்டு இருக்கிறோம். 8 ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கல, 8 ஆண்டுகளாக தீபாவளிக்கு நாங்கள் கொண்டாடல, நாங்கள் வறுமையில் இருக்கிறோம். இந்த ஆண்டாவது நாங்கள் பொங்கல் கொண்டாடணும். அதனால் இந்த 4 மாதத்துக்கான அந்த டீயாவது எங்களுக்கு கொடுங்க, அகவிலைப்படியை வந்து கொடுங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. இந்த 4 மாதத்துக்கான அகவிலைப்படியை அறிவிக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சிக்கலும் இல்லை. இப்போ சாதாரணமாக வந்து ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு வந்து 38 கோடி ரூபாய் 40 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டது. மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டது. வெறும் இரும்பு வேலிகளாக அங்கங்கே சாலையில் நின்று கிடக்குது. நீங்கள் பார்த்தீங்க, சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பகுதிகளெலாம், அந்த கடற்கரை சாலை பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு வேலிகளாக மக்களுடைய வரிப்பணம் இரும்பு வேலிகளாக தூர்பிடிச்சி கிடக்குது. அந்த போட்டி கூட நடத்தலை. அப்போ மக்கள் வரிப்பணத்தை வந்து இப்படியெல்லாம் வீணடிக்கிறாங்க. இது பயனுள்ளது போக்குவரத்து, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருப்பது போக்குவரத்து துறை. அது நகர்ப்புறங்கள் வளர்ச்சிக்கும் சரி, கிராமப்புறங்கள் வளர்ச்சிக்கும் சரி, குழந்தைகள் கல்வி கற்கிறதுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் ஆணிவேராக நிற்பது போக்குவரத்து துறை. அந்த துறையில் பணியாற்றுகின்ற அந்த ஊழியர்களை நீங்கள் வேலையாட்களாக பார்க்கணும், கூலிக்காரர்களாக பார்க்கணும், உங்களுடைய குடிமக்களாக பார்க்கணும்ல. இந்த அரசனுடைய குடிமக்கள் தானே அதில் பணியாற்றுகிறவர்கள், இந்த அரசனுடைய குடிமக்கள். அப்போ அந்த அரசு அந்த பணியாற்றி விட்டு தங்களுக்கான உரிமையை, கூலியை தானே கேட்குறாங்க. நீங்கள் அவர்களிடம் பிடித்ததை தானே கேட்குறாங்க. அதை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன? வருங்கால வைப்பு நிதி அப்படின்ட்டு 13,000 கோடி, 13,000 கோடியை அந்த போக்குவரத்து நிர்வாகம் எடுத்துருச்சு. அது ஊழியர்களுக்கான ஊழியர்களுக்கான பிடித்த பணம், அவர்களுடைய ஊதியத்தில் பிடித்து வைத்த பணம். செட்டில்மெண்ட் பண்ண வேண்டிய பணம்ன்றது கூட வேற. அவர்களுடைய ஊதியத்தில் பிடித்து வைத்த வைப்பு நிதி, வருங்கால வைப்பு நிதி, அதை வந்து அரசு எடுத்து செலவு பண்ணிச்சு. அதை தான் கேட்குறாங்க அவங்க. எங்ககிட்ட இருந்து எங்கள் ஊதியத்தில் பிடித்த அந்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து அரசு வந்து தொழிலாளிகளுடைய அந்த ரத்தத்தை உறிஞ்சிக்கிறது, இது இல்லையா? அவருடைய வேர்வையை ரத்தத்தை உறிஞ்சிக்கிறது, அவர்களுடைய பணத்தை களவாடுகிறது. இதெல்லாம் இதை சரி பண்ணணும்ல அவங்க. ஆனால் அதே சமயம் இது பொங்கல் பண்டிகை, ஸோ தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு எல்லாருமே ஊருக்கு வந்து ட்ராவல் ஆகி சொந்த ஊர்களுக்கு பயணப்பட்டு பொங்கலை கொண்டாட வந்து போவாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒட்டுமொத்த தொழிற்சங்கங்கள் எல்லாருமே வந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடி மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் ஒரு இடையூறு தானே. அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இது மக்களுக்கான இடையூறாகவும் அரசுக்கான நெருக்கடியாகவும் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு தொழிலாளிகள் மீது கருணை கொண்டு நம்ம வந்து சிஐடியை சேர்ந்த சவுந்தரராஜன் வந்து அந்த இயக்குநர்கிட்ட பேசும்போது, நீங்கள் இந்த தொழிலாளிகளை பிரச்சனையை வந்து கண் கொண்டு பார்க்காதீர்கள், இதயம் கொண்டு பாருங்கள் சொன்னார். உங்கள் இதயத்தை கொண்டு பாருங்கள், அவர்கள் எவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க, எவ்வளோ வாடி போயிருக்காங்க அப்படின்ற. அந்த மாதிரி பொதுமக்களும் அந்த ஓட்டுநர்களை, நடத்துனர்களை வெறும் மனிதர்களாக, ஒரு ஓட்டுநராக நடத்துனராக பார்க்காமல் சக மனிதனாக, அவனுக்கும் ஒரு வீடு இருக்குது, அவனுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அவன் வீட்லேயும் பொங்கல் பொங்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் பார்த்தாங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சிக்கலாக தெரியாது. போக்குவரத்துக்கு 1000 வசதிகள் இருக்குது, வழி பண்ணிக்கலாம். இப்போயும் அந்த போக்குவரத்தை, அந்த வசதிகள் செய்யணும் அப்படின்றதுக்காக அரசு அந்த போக்குவரத்து, அந்த வேலை நிறுத்தத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக பல முறைகளை கையாளுது. இப்போ கூடுதல் ஊதியத்தை கொடுத்து தற்காலிக ஓட்டுநர்களை, பயிற்சி இல்லாத ஓட்டுநர்களை, நடத்துனர்களை எல்லாம் இப்போ பணிக்கு எடுக்குது. ஆனால் 20,000 பேர் அந்த வேலைக்கான காலி இடங்கள் நீண்ட நாட்களாக 20,000 பேர் வேலைக்கான காலி இடங்கள் அப்படியே இருக்குது. இப்போ அதில் வந்து இவ்வளோ காலம் இந்த அரசு கவனம் செலுத்தலை. இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்களா நீங்கள், அவசரம். அப்போது அந்த 20,000 பேர் முன்னாடி நீங்கள் வேலைக்கு ஆள் எடுத்துருக்கலாம்ல.
கொடுத்துருக்கலாம். வாரிசுதாரர்கள் 8000 பேருக்கு வாரிசுதாரர்கள். அப்போ ஒரு 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 தொழிலாளி அந்த பணியில் இருக்கும்போது இறந்து விட்டால் அந்த அவங்க குடும்பத்துக்கு வாரிசுதாரர்கள் வேலை கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது. ஓகே. அந்த விதி 8000 பேர் இன்னும் கிடைப்பில் கிடக்குறாங்க, வேலை கிடைக்காம. இல்லை, கிட்டத்தட்ட எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு தரப்பில் சொல்கிறாங்க. அதுதானே அரசு என்ன சொல்லும், பொய் தானே சொல்லும். நான் சொல்கிறேன் 8000 பேர் இன்றைக்கி இருக்காங்க, ஓய்வூதியம் பெறாமலே அந்த 8 ஆண்டுகளாக அந்த டிஏ பெறாமலே 6500 பேருக்கு மேலே இறந்தே போயிட்டாங்க. 90000 பேர் காத்திருக்காங்க, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது அந்த டிஏ வாங்க பெற வேண்டிய இடத்துல இருக்காங்க, காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க. ஆமாம், அகவிலைப்படி பெற வேண்டிய இடத்துல 90000 பேர் இருக்காங்க. அதில் 6500 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்போ இது வந்து ஒட்டுமொத்தமாக தொழிலாளிகளை வஞ்சிக்கின்ற வேலை. இது வந்து இதை வந்து மக்களும், நான் சொல்கிறேன், இது ஒரு வேண்டுகோளாகவே சொல்கிறேன், மக்களும் நீங்கள் உங்களுடைய சிரமங்களை பொருள்படுத்தாமல் அந்த 90000 பேர் அந்த 1,30,000 பேர் பணியாற்றுகிறார்கள் அந்த துறையில். ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய துறை அது. அப்போ அந்த துறையில் வந்து இவ்வளோ பேர் பணியாற்றாங்க. அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது, பெண்டாட்டி பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாம் இருக்குது. அவர்களையும் நம்ம கருணையோடு பார்க்கணும். மக்கள் அவர்கள் மீது கருணையோடு போகணும். இது அரசு வந்து அவர்கள் மீது திணித்தது இந்த வேலை நிறுத்தம். ஆனால் அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதிமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரியான ஒரு போராட்டம் வந்து 2017ஆம் ஆண்டு வந்து நடந்தது. அப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்கள் இதே மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் எல்லாருமே போகும்போது திமுகவின் தொமுசமது கொண்டு எல்லாமே களமிறங்கி போராடினாங்கன்னு பார்த்தோம். அப்போ அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எச்சரிக்கைலாம் விடுத்தாங்க, ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதன் காரணமாக அப்போ போராட்டமும் வந்து வீரியமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் அதை கொஞ்சம் செய்யாமல் விட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்க? உறுதியாக செய்யலையே. பொதுவாகவே நாங்கள் வந்து பல இடங்களில் நாங்கள் பேசுகிறது தான். திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் எதிர்க்கட்சியாக இருந்தால் அது மக்கள் உரிமைக்காக நின்று போராடும், பேசும், எல்லாம் செய்யும். ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் சொன்னதை அத்தனையும் மறந்துடும். இது எல்லா நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் வந்து 2021 அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி மதுக்கடைக்கு எதிராக நின்று போராட்டம் பண்ணார், மதுவை ஒழிப்போனார், முதல் கையெழுத்து மதுவுக்கு போடுவோனார். நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோனார். எல்லாமே வாக்குறுதிகளாக கொடுத்தாங்க. ஒரு வாக்குறுதி கூட நிறைவேற்றப்படலை. சும்மானா நாங்கள் குடும்பத்தாருக்கு 1000 ரூபாய் தரோம், கொடுத்துட்டாங்க, இது தரோம், அது தரோம், எல்லாருக்கும் கொடுக்கல. அதில் வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க, சொல்லும்போது என்ன சொன்னீங்க, குடும்ப அட்டைக்கு எல்லாவற்றுக்கும் 1000 ரூபாய் நீங்கள். அப்புறம் அதில் வந்து இது பார்த்தீங்களா, வரி கட்டுறவங்களுக்கு கிடையாது, அதுக்கு பண்ணுறவங்களுக்கு கிடையாது, அப்படி சொந்த வீடு உள்ளவங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஓட்டு கேட்கும்போது அப்படி சொல்லலையே. சொந்த வீடு உள்ளவங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் தரமாட்டோம், வரி கட்டுறவங்களுக்கு 1000 ரூபாய் தரமாட்டோம், இப்படிலாம் நீங்கள் சொல்லலையே. நீங்கள் நேர்மையாக சொல்லிட்டு கேளுங்க, உங்கள் மக்கள்கிட்ட அந்த மாதிரி வாக்கு கேளுங்க. குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய், குடும்ப பெண்களுக்கு, குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், பொதுப்படையாக குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், அப்படி தானே சொன்னீங்க. இது இந்த பொய் உரைக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கைவந்த கலை. அது அதிமுகவும் இல்லை சளைத்ததுன்னு சொல்ல முடியாது. இந்த 50 ஆண்டுகளாக இந்த நாட்டை இந்த போக்குவரத்து சிக்கல் கூட இது திமுக ஆட்சியில் மட்டும் ஏற்பட்டது அப்படின்னு நான் சொல்லலை. இது அதிமுக ஆட்சியிலையும் பங்கு இருக்குது, அவர்களுக்கும் இதில் பங்கு இருக்குது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்ச நிவாரணம் முதல்ல கொடுத்தாங்க. இதை ஃபஸ்ட்டு குறைந்தபட்ச நிவாரணம் இதை பெற்றுக்கொள்ளுங்கள், அதுக்கப்புறம் பேசுவோன்னு தள்ளி வச்சாங்க. இவங்க குறைந்தபட்ச நிவாரணமாக கூட எதுவும் தரல, அப்புறம் பேசுவோம் அவ்வளோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான். 2022ஆம் ஆண்டு ஏப்ரலில் கொடுக்க வேண்டிய தொகையை அப்போதே கொடுத்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா தொழிற்சங்கமும் வந்து சொல்லிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒருவேளை அந்த 2022 ஏப்ரல் மாதமே அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த தொகை எல்லாமே செட்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். இது உண்மை தானே. நான் உங்களுக்கு முன்னே சொன்னேன், இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை இல்லை, இது நீண்ட கால பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிக்கல் நீண்ட கால சிக்கல். அதில் அந்த 2022 பேச்சுவார்த்தை போது அவர்கள் அந்த தொழிலாளிகள் வைத்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கு அவர்கள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க. தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் தவிர்க்க முடியாமல் தான் அந்த வேலை நிறுத்தத்துக்கு அவங்க போகிறாங்க. இதுவும் நான் இப்போ திரும்பவும் நான் சொல்கிறேன், இந்த வேலை நிறுத்தத்தை அரசு தான் அவர்கள் தொழிலாளிகள் மீது திணித்தது. அவர்கள் விரும்பி இந்த இதுக்கு வரல. அதிகாரிகள் யாரும் இறங்கி வர, ஒரு அங்குலம் கூட இறங்கி வரல. அவங்க அதிகாரிகள் வந்து பேசுகின்ற பொழுது நீங்கள் நியாயமானது தான், உங்கள் கோரிக்கை நியாயமானது தான், நீங்கள் வருத்தப்படுகிறீங்க, நீங்கள் வறுமையில் இருக்கிற எல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனால் இப்போ பேச வேணாம்,
நீங்கள் பசியோடு இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நீ இப்போ சாப்பிட வேண்டாம், நாங்கள் அப்புறம் சாப்பாடு போகிறோன்றது வந்து தொழிலாளிகளை வஞ்சிக்கின்ற ஒரு செயல். ஓகே. ஆனால் இப்போ உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது மக்களுடைய பண்டிகை காலங்களில் இது போன்ற ஒரு ஸ்ட்ரைக் வந்து எப்படி பார்க்கிறது? அதாவது நீங்கள் போராட்டம் நடத்த வேணாம்னு நாங்கள் சொல்லலை, ஆனால் பண்டிகை காலங்களை ஒட்டி நீங்கள் போராட்டம் நடத்துறது மக்களுக்கு ஒரு பெரும் சிக்கல் தானே, இடையூறு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குது. இது பண்டிகை காலம் என்பது இது வந்து இது அரசுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு தொழிலாளிகள் எதிர்பார்ப்பது உண்மையான ஒரு காரணம் தான். அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியும். பண்டிகை காலம், பண்டிகை காலத்தில் போக்குவரத்து ரொம்ப அவசியம், ரொம்ப அத்தியாவசியம். இந்த நேரத்தில் நாம் இந்த கோரிக்கையை வைக்கின்ற பொழுது அரசு இறங்கி வரும், நமக்கு சலுகைகள் கொடுக்கொண்டு தொழிற்சங்கங்கள் எதிர்பார்ப்பது அது நடைமுறை. பொதுவாக நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, தேர்தல் வர நேரங்களில் தான் ஆசிரியர்கள் போராடுவாங்க, தேர்தல் வர நேரங்களில் தான் அரசு ஊழியர்கள் போராடுவாங்க. ஏன்னா தேர்தல் வேலை தடைபடும், அப்போ இந்த அரசு நம்மளுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. அதே தான் இந்த தொழிலாளிகளோட நிலைப்பாடு. இந்த பண்டிகை நேரத்தில் நம்ம வேலை நிறுத்தம்னு சொல்லும்பொழுது இந்த அரசு குறைந்தபட்சமாக நமக்கான ஒரு சலுகையாவது திருப்ப கொடுக்கும், சலுகை இல்லை உரிமையாவது கொடுக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய எதிர்பார்ப்பு சரியான, அது தவறுன்னு சொல்ல முடியாது. இதை வந்து எந்த விதமான சலுகையும் கடைசி 4 மாதத்துக்கான டிஏ கூட கொடுக்காமல் அவர்களை வேலை நிறுத்தத்துக்கு தள்ளியது வந்து அரசு தான். இது இயல்பு தானே. உங்களுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு செக் பாயிண்ட்டு தானே இது. இந்த நேரத்தில் நம்ம சொன்னோம்னா அரசு இதை ஏற்றுக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு தானே, தொழிலாளிகளுடைய எதிர்பார்ப்பு தானே. அப்போ அவங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இறங்கி வராமல் நீங்கள் உங்கள் சுய கௌரவத்தில், அரசு வந்து தன்னுடைய சுய கௌரவத்தை பார்த்து கொண்டு தொழிலாளிகளுக்கு கொடுத்து எந்த ஒரு கோரிக்கையும் நிறைவேற்றாமல் நீங்கள் பேச்சுவார்த்தை தள்ளி போடுறீங்கன்னும் போது அப்போ தொழிலாளிகளுக்கு வேறு வழி இல்லாமல் போகுது. குறைந்தபட்சம் ஒரு தொழிற்சங்கத்தை நடத்துகின்ற அந்த தொழிற்சங்கவாதிகள் தொழிலாளிகளிடம் போய் அப்போ இவ்வளோ கேட்டோம், ஆனால் அரசு இவ்வளோ தான் கொடுத்துருக்கு, இதை பார்த்துக்கோ, இந்த நேரம் பார்த்துக்கோ, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நம்ம திரும்ப பொங்கல் கழிச்சு பேசலாம்னு சொல்லியிருக்காங்க, பேசி உங்கள் உரிமைகளை பெற்று தருகிறோம்னு எந்த தொழிற்சங்கவாதியும் போய் தொழிலாளிகளிடம் முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கு தானே அரசு தள்ளிச்சு. நான் எந்த முகத்தோட தொழிலாளிகளை போய் பார்ப்பாங்க தொழிற்சங்கவாதிகள் இல்லையா? அரசு இதை கொடுத்துருக்குப்பா அப்படின்னு சும்மா பேச்சுவார்த்தை எந்த உரிமையையும் கொடுக்கல. கேட்ட உரிமைகளில் எல்லாவற்றையும் விட்டுடுங்க. நீங்கள் 8 ஆண்டுகளாக டிஏ கொடுக்கல, விட்டுடுங்க. அது இந்த ஊதிய பேச்சுவார்த்தை, 15வது ஊதிய பேச்சுவார்த்தை, இதை வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருந்த பேச்சுவார்த்தையை இது திமுக அரசு 4 ஆண்டுகளாக தள்ளி வச்சுது. அதுவே தொழிலாளிகளை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயம். அந்த 15வது ஊதிய குழுவும் இப்போ நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு கேட்கும்போது அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம், அந்த குழு ஆய்வு பண்ணிவிட்டு எப்போன்னு சொல்லும், அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. அது தொழிலாளிகள் இழுத்தடிக்கின்ற வேலை. இவங்க எல்லாவற்றையும் விட்டாங்க. நீங்கள் 15வது ஊதிய ஒப்பந்தத்தை கூட அப்புறம் பேசிக்கலாம், 8 ஆண்டுகள் டிஏலாம் அப்புறம் பேசிக்கலாம். இந்த 4 மாதத்துக்கான டிஏவாவது நீங்கள் கொடுங்க. ஓகே, குறைந்தபட்சம் இதை கொடுங்க. நாங்கள் தொழிலாளிகிட்ட போய் இதை கொடுத்துருக்காங்க, அப்புறம் அதை வாங்கிக்கலான்னு பேசுவதற்கான ஒரு முகமாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. எதுக்குமே இந்த செவிமடுக்கலை, இந்த அரசு எதற்கும் செவிமடுக்கலை. அதே சமயம் இப்போ சில வருடங்களுக்கு முன்பு நிதியமைச்சராக இருந்த தற்போதைய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து விட்டிருந்தாங்க. அதில் வந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் 1 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 96 ரூபா சம்திங் செலவாகுது. ஆனால் அதே சமயம் இதில் வந்து எங்களுக்கு நஷ்டமே கிட்டத்தட்ட ஒரு 56 ரூபா கிட்ட ஏற்படுது அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஒரு சர்வீஸ் பேஸில் இயங்குகிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் டிரான்ஸ்போர்ட். நீங்கள் சொன்னது போல் கிராமப்புற மாணவருடைய கல்வி வளர்ச்சியிலேருந்து பொருளாதார வளர்ச்சி, மக்களின் அன்றாட தேவைகள்லேருந்து, ஸோ எல்லோருமே எக்கனாமிக்கல் க்ரோத்தாக ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மக்கள் மத்தியில் கருதப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. ஸோ இதெல்லாமே கம்பேர் பண்ணுறப்ப போக்குவரத்து துறை ஒரு நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்தமாக அவர் பிடிஆர் தியாகராஜன் சொன்ன அளவுக்கான நட்டம் இதில் வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. நட்டம் ஏற்படுறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது. தனியார் பேருந்துகளை விட இதில் நட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பல கிராமப்புறங்களுக்கு வந்து குறைந்த மக்கள் எண்ணிக்கையில் இருப்பாங்க, பேருந்து நிறையாது, இருந்தாலும் பேருந்து போயிட்டு வரும், அது நட்டத்தில் தான் போயிட்டு வரும். இப்போ மகளிருக்கு இலவசம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் இழப்பு, ஒரு பக்கம் இழப்பு தான்.
அதை ஈடுகட்டுவதற்கு அதே துறையில் வேறு பல வேலைகள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு பேருந்து ஒரு காலத்தில் வந்து பேருந்துனா பேருந்தாக தான் இருந்தது. இன்றைக்கி பேருந்து எங்கே இருக்குன்னே தெரியல, மொத்தம் விளம்பரமாக தான் இருக்குது. அது பேருந்து அந்த போக்குவரத்து துறைக்கு புற வழிகளில் வருவாயை ஈட்டுவதற்கான வேலைகள் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் சிக்கல. அப்போது அதை சரி செய்வதற்கு என்ன வழிகள்னு தான் நீங்கள் ஆய்வு பண்ணணும். அப்போது ஒரு சேவை மனப்பான்மையோடு இயங்குகின்ற ஒரு துறைக்கு, இப்போ மின்சாரத்துறைக்கு ஒரு இழப்பு ஏற்பட்டால் எப்படி அதை ஈடுகட்டுவதற்கு அரசு மானியம் கொடுக்குதோ அதே போன்ற போக்குவரத்து துறைக்கும் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த அரசுகள் பொருளாதாரத்தை உருவாக்கி, பொருளாதார பெருக்கத்தை உருவாக்கி, தொழிற்சாலைகளை வளர்த்து, இல்லை தொழில்துறைகளை வளர்த்து, இல்லை விவசாயத்தை பெருக்கி, அதன் மூலம் வருவாயை பெருக்கி இந்த அரசு நடக்கலை. ஒரு பக்கம் சாராயம் வியாபாரம் 30,000 கோடிக்கு 50,000 கோடிக்கு சாராய வியாபாரம். இன்னொரு பக்கத்தில் உலக வங்கியில் கடன் 6 லட்சம் கோடிக்கு மேலே இப்போ கடன் வாங்கியிருக்காங்க. இப்போ ஒரு 35,000 கோடிக்கு வந்து கடன் வாங்கிறதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அப்போ கடனில் மட்டும்தான் இந்த அரசுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. மாறி மாறி 2 அரசும், திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி. இப்போ வேலைவாய்ப்புகளை பெருக்கி, வேலைவாய்ப்புனாக்கா ஒரு நாட்டின் ஆணிவேராக இருக்கிற வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு விவசாயம்தான். இப்போ விவசாயத்தில் இவர்கள் கவனம் செலுத்தவே இல்லை, ஒட்டுமொத்தமாக கவனம் செலுத்தலை. பாலினுடைய சந்தை மதிப்பு வந்து தமிழ்நாட்டினுடைய பாலினுடைய சந்தை மதிப்பு வந்து 3.5 லட்சம் கோடின்றாங்க. அப்போ பாலினுடைய சந்தை மதிப்பு, பால் பெருக்கத்தை உருவாக்குறதுக்கு இவர்கள் எதுவுமே செய்யலை. இப்போ பால் பெருக்கத்தை உருவாக்குறதுக்கு முதல்ல கால்நடைகள் வளர்ப்பு. கால்நடைகள் வளர்ப்பு உங்களுக்கு வந்து மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் அந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 16 விழுக்காடு. தமிழ்நாட்டினுடைய கால்நடை வளர்ப்பு வந்து 2 விழுக்காடு. இப்போ பால் கிடைக்குது, எல்லா இடத்துலையும் தங்குதடை இல்லாமல் பால் கிடைக்குது. அந்த பாலாக இருக்குதான்னா கேள்விக்குறி. ரசாயனத்தை கலந்து ஏதோ பால் பவுடர் என்ற பேரில் கலந்து ஒரு வெள்ளையாக ஒரு திரவத்தை நமக்கு கொடுக்குறார்கள். அதையும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நஞ்சுன்னு நினச்சி அதை கொடுத்துட்டு இருக்கோம். அந்த நஞ்சு கூட எங்கேருந்து வருதுன்னா அண்டை மாநிலங்கள். பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. ஆமாம், பெரிய குற்றச்சாட்டு தான். நான் சும்மா சொல்லலை. நீங்கள் ஒரு பாலை வாங்கி ஒரு லேபில் கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள், அதில் என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாப்போம். ஒரு பாலுக்கான மூலக்கூறுகள் அதில் இருக்கா சொல்லுங்கள் பாப்போம். இல்லை, அதுவே கொழுப்பு சத்து இல்லை. அதுவும் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 90 விழுக்காடு இன்றைக்கி எங்கேருந்து வருது? இப்போ அண்டை மாநிலங்கள்லேருந்து தான் வருது. ஹெரிட்டேஜ், அந்த ஏதோ திருப்பதி, திருமலா, பல பால்கள் வந்து அண்டை மாநிலங்கள்லேருந்து தான் வருது. பாலினுடைய தேவை இருக்குல்ல, அண்டை மாநிலத்துலேருந்து வாங்கக்கூடிய தேவை இருக்குல்ல உங்களுக்கு, அதை இங்கேயே உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்போ அதை உற்பத்தி பண்ணும்போது இங்கேயே அது உற்பத்தி பண்ணுவதற்கான வழிமுறைகள் செஞ்சீங்கன்னா அதுலேருந்து வருவாயை இன்னொரு இதுக்கு ஈடுகட்ட முடியும்ல. அப்போ பொருளாதார கொள்கை, இவர்களுடைய பொருளாதார கொள்கை ரொம்ப தவறாக இருக்குது. இவர்களுடைய பொருளாதார கொள்கை என்ன இருக்குன்னா, 4000 கோடியில் நாங்கள் 400 கோடியில் வந்து பேருந்து நிலையம் கட்டிட்டோம், 500 கோடியில் சாலை போட்டோம், 5000 கோடியில் விமான நிலையம் கட்டிட்டோம், விமான நிலையம் கட்டி அதை அதானிக்கிட்ட கொடுத்துட்டோம். இதுதான் இவர்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சியாக காட்டுகிறார்களே தவிர, இந்த நாட்டினுடைய உண்மையான ஆணிவேராக இருக்கின்ற விவசாயத்தை பெருக்கி, அதன் மூலம் உற்பத்தியை பெருக்கி, அதனோட வேலைவாய்ப்பை பெருக்கி, நீங்கள் தொழிற்சாலையில் என்ன வேணாலும் உற்பத்தி பண்ணிடலாம். அது உற்பத்தி செய்த பொருளை வாங்குவதற்கான திறன் இருக்கணும்ல மக்களுக்கு, வாங்கும் திறன் இருக்கணும்ல. அப்போ வாங்கும் திறன் நீங்கள் எப்படி உருவாக்குவீங்க? அது உழவுத் தொழில் மூலமாக தான் உருவாக்க முடியும். உழவுத் தொழிலை மொத்தமாக எந்த ஒரு நீர் மேலாண்மையும் இந்த அரசு செய்யலை. நீர் பெருக்கும் நேற்றைக்கு வரைக்கும் வந்து தூத்துக்குடி மிதங்குச்சு. இன்றைக்கி இப்போ தூத்துக்குடியை போய் பாருங்கள், எல்லா ஆறுகளும் வற்றி கிடக்குது. ஒரு வாரம் 10 நாள் இருக்குமா? அப்போ அந்த நீரெல்லாம் எங்கே சேமிச்சிங்க, என்ன பண்ணீங்க? அதுக்கான வழிமுறைகளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? இந்த 50 ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சுருக்கு? அப்போ மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமல், அப்போ மேய்ச்சல் நிலங்களுக்கான நீர்ப்பாசனம் இல்லாமல் எப்படி, அந்த கால்நடைகளுக்கான தீவனம் இல்லாமல் எப்படி கால்நடை வளர்க்க முடியும்? இவர்களுக்கு இதை பற்றி, மக்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை. 5 வருடம் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை கொள்ளையடிக்கலாம், பல துறைகளில் கொள்ளையடிக்கலாம், கொள்ளையடித்து காசு சேர்த்து வச்சுக்கலாம். 1000 ரூபாய் 2000 ரூபா கொடுத்தா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிடலாம். அந்த வாக்கை வச்சு மீண்டும் மக்கள்கிட்ட சுரண்டலாம். எலெக்ஷன் டு கலெக்ஷன், கலெக்ஷன் டு எலெக்ஷன், இவ்வளோதான் இவங்களுடைய திட்டம்.
இந்த அரசுகள் இந்த 50 ஆண்டுகளாக இவர்களுடைய திட்டம் இதுதான். உலக வங்கியில் கடன் வாங்கிக்கலாம், உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்களும் கடங்காரன், நானும் கடங்காரன். இந்த நாட்டில் நீங்களும் கடங்காரன், நானும் கடங்காரன். நமக்கு என்னன்னே தெரியாது. ஏன் நம்ம மேலே, நம்ம தலை மேலே இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்குன்ட்டு நமக்கே தெரியாது. அதுதான் இவர்களுடைய நிர்வாகம். வரியின் மூலமாக மட்டுமே ஒரு அரசை நடத்த முடியும்னா அது ஒரு அரசே கிடையாது. மக்களை சுரண்டுகின்ற அரசு. பணிக்கு வராதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பணிமனைகளில் இருக்கக்கூடிய முக்கிய போக்குவரத்து நிர்வாகிகளும் இது மாதிரியான கருத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொழிற்சங்கங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறது? இது போராட்டம். அதாவது தமிழர் எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் வாழ்க்கையில் வந்து போராட்டங்கள் வரும். ஆனால் தமிழரை பொறுத்த வரைக்கும் போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது. போராட்டமே வாழ்க்கையாக இருக்குது. அப்படி போராடி தான் இந்த அரசுக்கிட்டையும், இந்த அரசு இப்போ என்ன தன்மையில் இருக்குது, அது முதலாளி, இவர் தொழிலாளி. ஒரு அரசே முதலாளி ஆக முடியுமா? ஆனால் இந்த அரசு முதலாளி மனப்பான்மையில் தான் நடக்குது, சேவை மனப்பான்மையில் இல்லை. தன் குடிகளாக அதை நினைக்கல, இந்த தொழிலாளிகளை தன் குடிகளாக நினைக்கல. அப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுப்போம், உங்களை வேலையிலேருந்து எடுத்துருவோம் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் சரி. இருந்தாலும் அந்த உரிமைகளை மீண்டும் போராடி தான் பெற வேண்டும். அப்போ மீண்டும் பெரிய போராட்டங்களுக்கு இந்த அரசு வழிவகுக்குது, வித்திடுது. அதை இந்த தொழிற்சங்கங்கள், இந்த தொழிலாளிகள் அதை சந்திப்பாங்க, நேர்கொள்வாங்க. இழப்பதற்கு ஒன்றும் இல்லை, போராடி தான் பெற வேண்டும். உரிமைகளை போராடி தான் பெற வேண்டும், போராடி தான் பெறணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு கொடுப்பது மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி, வணக்கம்.